வணக்கம். டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு தொடர்ச்சியாக நம்ம இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட்ஸ் பார்த்துட்டு வரோம். அதன் தொடர்ச்சியாக ஏற்கனவே சிந்து சமவெளி நாகரிகம் பார்த்து முடிச்சிருந்தோம். தொடர்ச்சியாக குப்தர்கள் பார்ட் 1 பகுதி பார்க்க போகிறோம். இந்த பகுதி பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 யூனிட் 3 முதல்ல சிந்து சமவெளி நாகரிகம், அடுத்து குப்தர்கள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சுல்தான்கள் பார்க்க போகிறோம். இப்போ குப்தர்கள் முக்கியமான ஒருவரி வினாவிடை தான் இந்த காணொலியில் வரப்போகுது. நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வரலாற்று குப்தர்கள் பற்றி பார்க்க போகிறோம். குப்தர்களின் காலம் 270 முதல் 570 வரை. குப்தர்களின் காலம் 270 முதல் 570 வரை. குப்த அரசை நிறுவியவர் ஸ்ரீகுப்தர் 240 முதல் 280 வரை. நாணயங்களில் முதலாக இடம்பெற்ற குப்த அரசின் வடிவம் குப்த அரசரின் வடிவம் ஸ்ரீகுப்தர். ஸ்ரீகுப்தரின் புதல்வர் கடோத்கஜர். ஸ்ரீகுப்தரின் கடோத்கஜர் ஆகிய இருவரும் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? ஸ்ரீகுப்தர், கடோத்கஜர் ஆகிய இருவரும் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? மகாராஜா. கடோத்கஜரின் மகன் முதலாம் சந்திரகுப்தர். குப்த வம்சத்தின் முதல் பேரரசர் முதலாம் சந்திரகுப்தர். மகாராஜா ஆதிராஜா என அழைக்கப்பட்டவர் முதலாம் சந்திரகுப்தர். எந்த அரச குடும்பத்தை சேர்ந்த குமர் தேவியை மணந்தார்? முதலாம் சந்திரகுப்தர் எந்த அரச குடும்பத்தை சேர்ந்த குமர் தேவியை மணந்தார்? லிச்சாவி. முதலாம் சந்திரகுப்தர் எந்த அரச குடும்பத்தை சேர்ந்த குமரதேவியை மணந்தார்? லிச்சாவி. முதலாம் சந்திரகுப்தரின் மகன் சமுத்திரகுப்தர். குப்த வம்சத்தின் தலைசிறந்த அரசர் சமுத்திரகுப்தரின் அவைக்கால புலவர் ஹரிசனார். சமுத்திரகுப்தரின் அவைகளில் இருந்த மாபெரும் பௌத்த அறிஞர் வசுபந்துவை ஆதரித்தவர் சமுத்திரகுப்தர். பிரியாகை மெய்கீர்த்தி பிரசாத்தி என்னும் நூலை எழுதியவர் ஹரிசேனர். கவிராஜா என அழைக்கப்பட்டவர் சமுத்திரகுப்தர். இசை கவிதை பிரியமான இவர் கவிராஜா என்னும் பட்டம் வழங்கப்பட்டது. கவிராஜா என அழைக்கப்பட்டவர் சமுத்திரகுப்தர். இசை கவிதை பிரியரான இவர் கவிராஜா என்னும் பட்டம் வழங்கப்பட்டது. சமுத்திரகுப்தரின் சமகாலத்தவர் இலங்கையைச் சேர்ந்த ஸ்ரீ மோகனவர்ணன். கையாவில் ஒரு பௌத்த மடம் கட்ட சமுத்திரகுப்தரிடம் அனுமதி கோரியவர். இலங்கை அரசர் ஸ்ரீ மோகனவர்ணன். குப்தர் நாணயங்களில் சமுத்திரகுப்தர் வீணை வாசிப்பு போன்ற சின்னம் பொறிக்கப்பட்டுள்ளது. அலகாபாத் கல்வெட்டு யாரை பற்றி குறிப்பிடுகிறது? சமுத்திரகுப்தர். அலகாபாத் தூண் கல்வெட்டை பொறித்தவர் ஹரிசேனர். 33 வரி நகரி வடிவம் சமஸ்கிருத மொழி. அலகாபாத் தூண் கல்வெட்டை பொறித்தவர் ஹரிசேனர். அவர் 33 வரி நகரி வடிவம் சமஸ்கிருத மொழி. தென்னிந்திய ஆட்சியாளருக்கு எதிரான புகழ்மிக்க தட்சணபாத படையெடுப்பை மேற்கொண்டவர் சமுத்திரகுப்தர். தக்கான வெற்றியை பாராட்டி டாஸ் என்ற வரலாற்று ஆசிரியர் டாஸ் என குறிப்பிடுகிறார். தக்கான வெற்றியை பாராட்டி வின்சென்ட் ஸ்மித் என்ற வரலாற்று ஆசிரியர் சமுத்திரகுப்தரை இந்திய நெப்போலியன் என குறிப்பிட்டார்.
தக்கன வெற்றியை பாராட்டி வின்சென்ட் சுமித் என்ற வரலாற்று ஆசிரியர் சமுத்திரகுப்தரையே இந்திய நெப்போலியன் என்று குறிப்பிட்டார். வசுபந்தி என்ற குப்த அறிஞரும் ஹரிசேனர் என்ற வீர பாடகரும் சமுத்திரகுப்தருடைய அவைகளை அலங்கரித்தனர். வசுபந்தி என்ற குப்த அறிஞரும் ஹரிசேனர் என்ற வீர பாடகரும் சமுத்திரகுப்தர் அவைகளை அலங்கரித்தனர். இரண்டாம் சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தரின் மகன் இரண்டாம் சந்திரகுப்தர். சமுத்திரகுப்தரின் மகன் இரண்டாம் சந்திரகுப்தர். இரண்டாம் சந்திரகுப்தரின் தலைநகரம் பாடலிபுத்திரம். விக்ரமாதித்தன் என அழைக்கப்பட்டவர் இரண்டாம் சந்திரகுப்தர். சகார்களை வென்றதால் சகரி என அழைக்கப்பட்டவர் இரண்டாம் சந்திரகுப்தர். இரண்டாம் சந்திரகுப்தருக்கு வழங்கப்பட்ட வேறு பெயர்கள் விக்ரமாதித்யர், நரேந்திர சந்திரா, சிம்மச்சந்திரா, நரேந்திர சிம்மர், விக்ரம தேவராஜர், தேவஸ்ரீ. விக்ரமாதித்யர், நரேந்திர சந்திரா, சிம்மச்சந்திரா, நரேந்திர சிம்மர், விக்ரம தேவராஜர், தேவஸ்ரீ. குப்த மினாருக்கு அருகே உள்ள மெகலாராலி இரும்பு தூண் யாரால் உருவாக்கப்பட்டது? விக்ரமாதித்தன். திருமண உறவுகள் மூலம் பேராசை மேலும் விரிவாக்கியவர் இரண்டாம் சந்திரகுப்தர். இரண்டாம் சந்திரகுப்தரின் ஆட்சியின் போது வருகை புரிந்த சீன பயணி பாகிஹான். இந்தியாவில் பாகியான் தங்கியிருந்த 9 ஆண்டுகளில் குப்த அரசியல் மற்றும் 6 ஆண்டுகளை கழித்தார். இந்தியாவில் பாக்கியான் தங்கியிருந்த 9 ஆண்டுகளில் குப்த அரசியல் மற்றும் 6 ஆண்டுகளை கழித்தார். கங்கை சமவெளியை பிராமணர்கள் பூமி என்று குறிப்பிடப்பட்டவர் பாகியான். சிந்து நதியை கடந்து சென்று பாக்டிரியாவை இரண்டாம் சந்திரகுப்தர். வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த அரசர் இரண்டாம் சந்திரகுப்தர். பாடலிபுத்திரத்தில் இருந்து உஜ்ஜயினிக்கு தலைநகரை மாற்றியவர் இரண்டாம் சந்திரகுப்தர். நவரத்தினங்கள் யாருடைய அவைகளை அலங்கரித்தனர்? இரண்டாம் சந்திரகுப்தர். இரண்டாம் சந்திரகுப்தரின் மகன் குமரகுப்தர். முதலாம் குமரகுப்தர். நாலந்தா பல்கலைக்கழகம் யாரால் தோற்றுவிக்கப்பட்டது? குமரகுப்தர். சக்கரத்தியா என அழைக்கப்பட்டவர் குமரகுப்தர். குமரகுப்தர் தன்னை மகேந்திரத்தியான் என அழைத்து கொண்டார். ஸ்கந்தகுப்தர். முதலாம் குப்தரின் மகன் ஸ்கந்தகுப்தர். குப்த பேரரசின் கடைசி பேரரசர் ஸ்கந்தகுப்தர். ஹீனர் படையெடுப்பை மேற்கொண்டவர் ஸ்கந்தகுப்தர். குப்த வம்சத்தின் கடைசி அரசர் விஷ்ணுகுப்தர். குப்த பேரரசின் வீழ்ச்சிக்கு காரணம் ஹீனர்கள் படையெடுப்பு. குப்தரின் எழுச்சி குறித்து விவரங்களை அளிக்கும் எழுதிய நூல்கள். குப்தர் எழுச்சி குறித்து விவரங்களை அளிக்கும் விசாகத்தார் எழுதிய நூல்கள். முத்ரரட்சசம், தேவி சந்திரகுப்தம். சமஸ்கிருதத்தில் பல பெரிய படைப்புகளை யாருடைய காலத்தில் தோன்றின? குப்த பேரரசு. இந்திய நெப்போலியன் என அழைக்கப்பட்டவர் சமுத்திரகுப்தர்.